الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت اتقوا الله حيثما كنت أو كما عليه الصلاة والسلام وعلى آله وصحبه وطاهرين كل مؤمنين أجمعين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்து ஃபிர்தௌஸ். 107வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், இன்னல்லதீன நிச்சயமாக ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஈமான் கொண்ட நல்ல அமல் செய்தவர்களுக்கு கானத் லஹும் ஜன்னாத்து ஃபிர்தௌஸ் அவர்கள் தங்கும் இடம் ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டங்களை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு தங்கும் இடம்
ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், இந்த ஆயத்தை நாம் முழுமையாக விளங்க வேண்டும். அதை ஆழமாக நாம் அதை யோசிக்க வேண்டும். நல்ல அமல்கள் நமக்கு சுவனத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும். ஆனால் எந்த மாதிரியான அமல்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும், எந்த மாதிரியான அமல் சுவனத்தில் நுழைய செய்துவிடும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு அமல் விஷயத்தில் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? அமல் செய்கிற பொழுது அதை அல்லாஹ்விற்கு பிரியப்படக்கூடிய அமலாக இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்விற்கு பிரியப்படக்கூடிய அமலாக இல்லாமல் மற்றவர்களுக்காக பார்க்கப்படக்கூடிய அமலாக இருக்கிறதா என்பதை நாம் இரண்டு விதமாக யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையில் இப்படித்தான் சொல்லுகிறான், நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு தங்கும் இடம் ஃபிர்தௌஸ் என்னும் தங்கும் தோட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட அமல் என்பதை நாம் நம்முடைய அமலை பரிசோதிக்க வேண்டும். நம்முடைய அமல் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் சார்ந்ததாக இருக்கிறதா, அல்லது மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, 4 பேர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவர் கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்களுடைய புகழை விரும்பக்கூடிய அமலாக இருக்கிறதா, அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை பிரியப்படக்கூடிய அமலாக அதை நாம் செய்கிறோமா என்பதை இரண்டு விதமாக நாம் இங்கே யோசிக்க வேண்டும். ஒருவர் வியாபாரத்தை தொடங்குகிறார், ஒருவரே வியாபாரம் ரீதியாக வியாபாரத்தை தொடங்குகிறார். வியாபாரத்தில் இறங்குகிற பொழுது அதில் நமக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா என்று யோசித்து அதில் இறங்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் புத்திசாலித்தனம். அப்ப அமல்கள் விஷயத்தில் இறங்குகிற பொழுது அல்லாஹ் நம்மளை பிரியப்படுகிறானா, இந்த அமலின் மூலியமாக நாளை மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்குமா அல்லது பயனற்றதாக போய்விடுமா என்பதை நாம் இங்கே யோசித்து அமலை செய்ய வேண்டும். அமல் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அமல் யாருக்கானதாக இருக்கிறது என்பதை நாம் கல்வியில் யோசிக்க வேண்டும். என்பவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் செய்து விடலாம், நோன்பு வைத்து விடலாம், தொழுது விடலாம், ஹஜ்ஜி செய்து விடலாம், ஜக்காத்து கொடுத்து விடலாம். இதெல்லாம் யாருக்கானது அமலாக இருந்தது என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். ஒருவர் ஹஜ்ஜி செஞ்சாரு, அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜி செய்யல, இவர் ஹாஜி என்று சொல்ல வேண்டும், நாம் பெருமையாக புகழப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நோக்கத்தில் அவர் ஹஜ்ஜி செய்திருந்தால் அந்த புகழ் அவருக்கு கிடைத்துவிடும். இவ்வுலகிலே அவருக்கு என்ன செஞ்சுவிடும்? புகழை அல்லாஹ் கொடுத்து விடுவான். நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜிக்கு பகரமாக எந்த நன்மையும் அல்லாஹ் தர மாட்டான், ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? மன தூய்மை அங்கே இருக்க வேண்டும், மனம் எண்ணங்கள் இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. இப்படிப்பட்டவர்கள் தான், அவர்களுக்காக தான் தங்கும் இடம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற தோட்டம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் விஷயத்தில் மார்க்கம் சில வழிமுறைகளை நமக்கு தொகுத்து தருகிறது. நம்ம இஷ்டத்துக்கு அமல் செய்து விட முடியாது. மார்க்கம் காட்டி தராத ஒரு விஷயத்தை செய்வது என்பது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். 4 விஷயங்களை மார்க்கம் இங்கு ஷரியத்தில் கண்டிஷன் போடுகிறது, கட்டளை இடுகிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஈமான் இருக்கணும்.
ஈமான் இல்லாமல் எந்த இபாதத்தை வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான். ஒரு இடத்துல ஈமான் இல்லாம அமல் மட்டும் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் செல்லாது. இரண்டாவது, மார்க்கம் ரீதியாக ஷரியத்து ரீதியாக நபிகள் நாயகம் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் ஷரியாவின் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த அமல்? அப்படி இருக்குமானால் அந்த அமலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அது பிதஅத்தாக ஆகிவிடும், புதியதாக நாமளே ஏற்படுத்தியதாக ஆகிவிடும், அது பாவம், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். மூன்றாவது, சுன்னத்து, ஃபரலான தொழுகை, மக்ரூஹ், ஹராம், ஹலால், முஸ்தஹப், இது போன்ற விஷயங்கள் ஒழுக்கமான முறையிலே பேணப்பட வேண்டும். ஹலாலை பேண வேண்டும், ஹராமை பேண வேண்டும், மக்ரூஹை பேண வேண்டும். இப்படி இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் ஒழுக்கமான முறையிலே ஒழுங்கான முறையிலே அதை பேணப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக இங்கே சொல்கிறது. அப்படி அவன் பேணப்படவில்லை என்றால் அவன் செய்கிற எல்லா அமலும் பயனற்றதாக போய்விடும் என்பதை மார்க்கம் இங்கே தெளிவுபடுத்துகிறது. நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? ஆக சிறந்த உயர்ந்த ஒரு விஷயம் மன தூய்மை இருக்கணும். மன தூய்மை இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் உலக ரீதியாக பணத்திற்காகவோ பதவிக்காகவோ பெருமைக்காகவோ அது எந்த நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மட்டும் செய்யப்படுகிற அந்த அமல் இருக்கிறதே, அதுதான் மன தூய்மை என்பது மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அப்போ பிறருக்காகவோ பணத்திற்காகவோ பெருமைக்காகவோ பதவிக்காகவோ செய்யப்படுகிற எந்த அமலையும் அல்லாஹ்விடத்தில் பயனற்றதாக போய்விடுகிறது என்பதை மார்க்கம் இங்கு தெளிவுபடுத்துகிறது. 4 விஷயங்களை கல்வியில் ஏற்றிக் கொள்ளுங்கள். ஒன்று, ஈமானோடு செய்யணும். ஈமான் இல்லாமல் செஞ்சா பயனற்றதா போயிடும். இரண்டாவது, இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் அதை செய்யணும். அனுமதிக்கிறதா அந்த அமலை செய்யணும், இல்லை என்றால் பயனற்றதாக போய்விடும். மூன்றாவது மார்க்கம் எதை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறதோ, ஹராம் ஹலால், இந்த காலத்தெல்லாம் பார்க்க முடியுமா? ஜரத்து ஹலால ஹராம் எல்லாம் இந்த காலத்துல பேணப்பட முடியுமா? என்ன எவ்வளவு கலப்படங்கள் இருக்கிறது, வட்டிகள் நிறைந்திருக்கிறது, ஏதோ ஒரு நேரத்தில் ஹராம் வந்து கலந்து விடுகிறது. இப்படியெல்லாம் பார்த்தால் உலகத்தில் வாழ்ந்திட முடியுமா ஆஜரத்து என்று சொல்ல அப்படி நினைப்பீர்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களுடைய ரிஸ்கில ஹராம் கலக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எடுத்துருவான், நிம்மதி எடுத்துருவான். அந்த இடத்துல நோய் வரும், வியாதிகள் வரும், கண்ட இடத்தில் போய் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடுவான். ஹலாலை ஹராமை பேணாதவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் இந்த 4 விஷயத்தை சொல்றேன். ஈமான் கொண்டவர்கள் ஹலாலை பேண வேண்டும், அவன்தான் உண்மையான முஸ்லீம். மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை தான் செய்ய வேண்டும், புதியதாக ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது. மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயம், மார்க்கத்தில் செய்து காட்டி தரப்படாத ஒரு விஷயம், அல்லாஹ் ரசூலால் இந்த உம்மத்திற்கு காட்டி தரப்படாத ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, செய்வதாக இருந்தாலும் சரி, அது புதியதாக செய்யப்படக்கூடிய பிதஅத்தாக ஆகிவிடும். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். மூன்றாவது, ஹராம் ஹலாலை பேணி நடக்க வேண்டும். நாலாவது, மன தூய்மை நம்மிடத்தில் வர வேண்டும். மன தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான். அமல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன இருக்க வேண்டும்? மன தூய்மை இருக்க வேண்டும். என் ரப்பிற்காக நான் செய்தேன்,
என் ரப்பிற்காக நான் செய்தேன், என் ரப்பிற்காக நான் தொழுதேன், என் ரப்பிற்காக நோன்பு வைத்தேன், என் ரப்பிற்காக ஜக்காத்து கொடுத்தேன், என் ரப்பிற்காக தர்மம் செய்தேன், என் படைத்தவனுக்காக செய்தேன் ஒழிய மற்றவர்களுடைய பார்வைக்காக நான் செய்யவில்லை என்ற ஈமான் வர வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தர்மம் செய்கிற பொழுது உங்களுடைய இடது கருத்துக்கு தெரியாதவாறு தர்மம் செய்யணும்னு சொன்னாங்க. ஏன்? 4 பேர் பார்க்கிற பொழுது இவன் தான் கொடையாளி என்று சொல்லிவிடுவார்கள். மக்கள் எல்லாம் புகழ்கிற பொழுது அவனுடைய உள்ளத்துல பெருமை வரும், ஒரு தற்பெருமை வரும், அவனை அறியாமலே வரும். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அறியாமல் வரக்கூடிய அந்த தற்பெருமை இருக்கிறது அல்லவா, அவனுடைய நன்மையை பாழாக்கிவிடும். இப்படிதான் சைத்தான பாழாக்கியது. சைத்தான் இப்படிதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய சந்திதானத்தை விட்டு அல்லாஹ் தஆலா துரத்தி விட்டான். காரணம் அவனிடத்தில் இருந்த பெருமை. அப்போ அமல் செய்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மறைமுகமாக செய்ய வேண்டும். மறைமுகமாக திரையிடப்பட்ட அந்த அமல் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தந்து விடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா சொல்றான் 67 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார், உங்களில் யார் செயலால் மிகவும் அழகானவர் என்று சோதிப்பதற்காக, உங்கள அழகானவர், அமல்கள்ல அழகானவர் என்று சோதிப்பதற்காக மரணத்தையும் ஹயாத்தையும் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்போ அமல் விஷயத்துல மன தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான், மன எண்ணத்தை அல்லாஹ் விரும்புகிறான். தூய்மையோடு செய்யப்படக்கூடிய அமல், அந்த அமல் இருக்கிறதே அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்று தந்து விடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த மன தூய்மை எவ்வளவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு இமாம் அவங்க சொல்றாங்க, ஒருவன் இருக்கிறான், பாக்கெட்டில் பொடி கற்களை நிறைத்துக் கொண்டு கடைவீதிக்கு தன்னுடைய வீட்டிற்கு தேவையான சாமான்களை வாங்க செல்கிறான். தன்னுடைய வீட்டிற்கு தேவையான எல்லா விதமான சாமான்களை வாங்கிவிட்டு அவன் பாக்கெட்டில் நிறைத்து வைத்திருக்கின்ற அந்த பொடி கற்களை வியாபாரிக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. அந்த வியாபாரி என்ன சொல்றான்? ஏ முட்டாளே, டே அறிவு கட்டவனே, நீ சாமான் வாங்கியிருக்கிற, இதுக்குண்டான பணத்தை கொடுக்கணும், நீ ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத பொடி கற்களை வைக்கிறாயே, என்ன நீ பைத்தியமா, அறிவில்லையா என்று அவர் திட்டுவார். அல்லது ஒரு கட்டத்தில் அவரை அடிக்க ஆரம்பித்து விடுவார், அடிக்க முற்பட்டு விடுவார். அவரிடத்தில் அந்த இடத்தில் என்ன போய்விடுகிறது? கண்ணியம் இல்லாமல் போய்விடுகிறது, அவருக்கு பொருள் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதே போலதான் நம்மிடத்தில் அமல் இருக்கிறது, மன தூய்மை இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அது பொடி கற்களாக பயனற்றதாக போய்விடும் என்பதாக இமாம் பெருமக்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ அமல் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் பத்தாது, மன தூய்மை நம்மிடத்தில் இருக்கணும். எது செஞ்சாலும் நான் ரப்பிற்காக செய்தேன் என்று ஈமான் வர வேண்டும். அதுதான் மார்க்கம் இங்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு முறை ஒரு சஹாபி வந்தார். யார் இடத்துல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். யா ரசூலுல்லாஹ், பள்ளிவாசல் இருக்குது, அருகில் உள்ளவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க, அவங்களுக்கு ஜமாத்து கிடைத்து போய்விடுகிறது. எங்களுடைய வீடு தூரமா இருக்குது, 2 மைலுக்கு தூரமா இருக்குது, அவ்வளவு தூரத்தில் வருவது எங்களுக்கு சிரமமா இருக்கிறது. சில நேரங்கள் எங்களுடைய வேலையின் காரணமாக தொழுகை தாமதமாகப்பட்டு ஜமாத்து கிடைக்காமல் போய்விடுகிறது. இதை நினைத்து நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய வீடு பள்ளிவாசல் அருகில் இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே என்று சொல்லி அந்த சஹாபி வருத்தப்பட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்பு தோழரே, உன்னுடைய வீடு பள்ளிவாசலை விட்டு தூரமாக இருக்குன்னு சொல்லி நீ கவலைப்படுற. நீ அங்கிருந்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் நன்மையை எழுதுகிறார். உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். நீ வீட்டிலிருந்து ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மை எழுதுகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். நீ சிரமப்பட்டு வருகிறாய், கஷ்டப்பட்டு வருகிறாய். அதற்கு அல்லாஹ் தஆலா அந்த சிரமங்களை, கஷ்டங்களை அல்லாஹ் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக காத்திருக்கும் காலமெல்லாம் உனக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ திரும்ப வீட்டிற்கு போகிற பொழுது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் நன்மை எழுதுகிறான், பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரிலும் முஸ்லிமிலும் பதிவான ஹதீஸ். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம தூரமா இருக்கும் நினைத்து கவலைப்படுகிறோம். அந்த கவலை, கஷ்டங்கள், சிரமங்கள் அல்லாஹ்விற்காக நாம் அதை பொருட்படுத்தாமல் என் ரப்பிற்காக நான் தொழுகை வருவேன் என்ற ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது நேசத்தோடு அந்த தூய்மை, அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்று தந்து விடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, அமல் ஒரு பக்கம் இருந்தாலும் மன தூய்மை நம்மிடத்தில் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி அம்ரி மா நவா. நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் உங்களுக்கு செயல்கள் பலன் தரும் என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவன் பழத்தை மண்ணில் விதைத்தால் அந்த பழத்தை தான் பெற்றுக் கொள்வான், அதை தான் அறுவடை செய்து கொள்வான். ஒரு முட்செடியை வைத்தால் அதை தான் அவன் அறுவடை செய்து கொள்வான். அப்போ எதை நாம் விதைக்கிறோமோ, எதை மனிதர்களிடத்தில் நல்ல எண்ணத்தோடு பழகிறோமோ அதுதான் நமக்கு வரும். ஒருவன் தீய குணத்தோடு, தீய எண்ணத்தோடு பழகினால் அந்த எண்ணம் தான் நம்ம அறுவடை செய்து கொள்ள முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரிலே பதிவான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியத் வ இன்னமா லிகுல்லி அம்ரி மா நவா. நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே உங்களுக்கு அமைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதை மட்டும்தான், அவன் என்ன எண்ணுகிறானோ அதன் மட்டும்தான் அவனுக்கு செயல்கள் பலன் தரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ், இன்னல்லாஹ லா யன்னுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்னுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவங்களை அல்லாஹ் பார்க்கிறதல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க, குண்டா இருக்கீங்களா, ஒல்லியா இருக்கீங்களா, கருப்பா இருக்கீங்களா, இல்ல வெள்ளையா இருக்கீங்களா, நீங்க எப்படி மாநிலமா இருக்கீங்களா என்று அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. இலா சுவரிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய செல்வங்கள் அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. அவன் பணக்காரனா, இவன் ஏழையா என்று அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. இன்னொரு இலா குழுமைக்கு மாறாக அல்லாஹ் தஆலா பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்கிறதா அல்லது அல்லாஹ்விற்கு மாற்றமாக தவறான விஷயங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல போர்படை தளபதியாக இருக்கிறாங்க. அந்த சமயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த போர்படை தளபதியுடைய அந்த பதவியை என்ன செஞ்சிடறாங்க, வாங்கிடுறாங்க. நீங்க சாதாரணமாக மனிதர்களை போல நீங்க போர் செய்யுங்க,
நான் வேற மனிதரை நான் தேர்ந்தெடுத்து தலைவர் பதவியை நான் கொடுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அப்ப உமர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை நினைத்து கவலைப்படவில்லை. போர் செய்கிறார்கள், கடுமையாக போர் செய்கிறார்கள். ஒரு தோழர் கேட்கிறாரு, ஏங்க உங்களுடைய போர், நீங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தீங்க, இப்ப என்ன நீங்க சாதாரணமா எங்களோடு சேர்ந்து நீங்க போர் செய்கிறீங்க, அதுவும் முன்ன இருந்த விட இப்ப அதிகமாக மிக வீரியமாக நீங்க என்ன செய்றீங்க, போர் செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா, நான் என் பொறுப்பை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பயந்து பயந்து நான் போர் செய்தேன். எனக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த பொறுப்பை நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானே, நான் சரியான முறையில் அதை செயல்பட்டனா என்று அதை நினைத்து அஞ்சி அஞ்சி நான் போர் செய்தேன். அல்லாஹ்வுக்கு பயந்து பயந்து நான் போர் செய்தேன். எனக்கு அந்த பதவி இல்லை, எனக்கு அந்த பதவி இல்லை, அதை நினைத்து நான் கவலைப்பட வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. நான் சாதாரணமான முறையிலே மனிதர் உங்களோடு சேர்ந்து நான் போர் செய்வதை நான் ஆசைப்படுகிறேன். எனவேதான் இந்த நேரத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, எனவேதான் நான் அதிகமாக நான் கடுமையாக போர் செய்கிறேன் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்கன்னா, அவங்களுடைய தூய்மையான எண்ணம், பதவி போய்விட்டதே, பணம் போய்விட்டதே, நம்மிடத்தில் இருந்து செல்வம் போய்விட்டது என்று அவர்கள் கவலைப்படுவதில்லை. நான் எதை செய்தாலும் என் ரப்பிற்காக மட்டும்தான் செய்தேன் என்று மன தூய்மை அவர்களிடத்தில் இருந்தது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எந்த அமல் செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும் என்கிற மன தூய்மை நம்மிடத்தில் வர வேண்டும். ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்கிற பெண்மணி, அவள் தண்ணீர் குளித்துவிட்டு கிணற்றிலிருந்து மேலே ஏறுகிற பொழுது ஒரு நாய் மண்ணை தாகத்தால் நக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நாயின் மீது இறக்கப்பட்டு தன்னுடைய முந்தானியை கிணற்றில் இறக்கி தண்ணீரை குளிந்து அதை எடுத்துட்டு வந்து நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக, இறக்கப்பட்டதின் காரணமாக அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு பெண்மணி, விபச்சார பெண்மணி, அவள் பாவம் செய்கிற ஒரு பெண்மணி, அவள் ஒரு நாய் மீது இறக்கப்பட்டதின் காரணமாக அவரை, அந்த பெண்மணியை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டான் என்றால் இருக்க வேண்டிய மன தூய்மை அவருடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் நற்கூலி அல்லாஹ் வழங்குகிறார். அதே போல ஒரு இபாதத்து வணக்க வழிபாடில் ஈடுபடுகிற பெண்மணி ஒரு தொழுகையை விடமாட்டாள், நோன்பை விடமாட்டாள், ஜக்காத்தை விடமாட்டாள், அத்தனையும் அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கசாலி. ஒரு பூனையை வளர்க்கிறார். அவள் வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது அந்த பூனையை உள்ள வைத்து பூட்டி விட்டு வெளியே சென்று விடுகிறாள். அது பசியின் காரணமாக வாடி வதங்கி செத்து விடுகிறது. அதன் காரணமாக ஒரு பூனையை கொலை செய்ததின் காரணமாக அவள் நரகத்திற்கு சென்று விட்டாள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இரண்டு விஷயத்தை யோசிக்கணும். அமல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மன தூய்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் வாழ்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதை நான் ரப்பிற்காக மட்டுமே செய்கிறேன் என்ற ஈமானோடு நீங்கள் இருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா போதிக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஹல் ஹதாக ஹதீஸு நைஃபு இப்ராஹிம் முக்கர்ரிமீன்
51 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், நபியே இப்ராஹிமிடம் வந்து கண்ணியத்திற்குரிய விருந்துகளை பற்றி நீங்கள் அந்த செய்தி உங்களிடத்தில் வந்ததா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த ஒரு விருந்தாளி எந்த கண்ணியமான முறையில் உபசரித்தார்களே அந்த செய்தி உங்களுக்கு வந்ததா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். திரும்பவும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபரஅ இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பியஜ்அல் ஸமீன். அவர் வீட்டிற்கு அறிமுகம் இல்லாத, யாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு அறிமுகம் இல்லாத, முன்பின் தெரியாத மனிதர் அவர்கள் வீட்டிற்கு வருகிற பொழுது இவர்கள் ஓடோடி போய் தன்னுடைய குடும்பத்தில் கூடத்த கன்று குட்டியை அறுத்து இறைச்சியாக அவர்களுக்கு சமைத்து கொடுத்த பொழுது அதுவரை அவர்கள் மலக்குகள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த செய்தி அல்லாஹ் தஆலா யாரிடத்தில் சொல்லுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான். ஏன் ஒரு நபியுடைய செய்தியை இன்னொரு நபிக்கு அறிவிப்பது அல்லாஹ்விற்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படி அல்லாஹ் அறிவிக்கிறான்? அவர்களிடத்தில் இருந்த மன தூய்மையை அல்லாஹ் அறிவிக்கிறான். இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மன தூய்மை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே உலகத்தில் வாழுகிற பொழுது மன தூய்மையோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.